கோல்டு, டைமண்ட், ஆன்டிக், குண்டன் நகைகள் மற்றும் கோல்ட் பாரினை நியாயமான விலையில் நிறைவான தரத்துடன் பெற்றுக்கொள்ள பெம்ப்லியில் கிருஷ்ணிகா ஜுவல்லர்ஸ். தொடர்புகளுக்கு 020 89 00 0194. வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. இன்றைய செய்தி வீச்சிலும் பிரித்தானிய மற்றும் இலங்கை நிலவரங்கள் காத்திருக்கின்றன. இன்றைய செய்தி வீச்சு முதலில் எதனை தொடும் என்பதை நீங்கள் ஏற்கனவே ஊகித்திருக்கக்கூடும். நிச்சயமாகவே உங்கள் ஊகங்கள் சரியாகவே இருக்கும். அந்த வகையில் பிரித்தானியாவில் முதன் முறையாக ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த உமா குமரன் நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றுள்ளார். பிரித்தானியாவில் நேற்று இடம்பெற்ற பொது தேர்தலில் ஸ்டாமர் சுனாமி என்ற வர்ணிப்புடன் தொழிற்கட்சி அமோக வெற்றி பெற்று இன்று பிற்பகலில் பிரித்தானியாவின் ஆட்சி தரப்பாக மாறவுள்ள நிலையில் இந்த வெற்றிக்குள் ஈழத்தமிழர்கள் பெருமை கொள்ளும் வகையில் உமா குமரனின் வெற்றியும் பதிவாகியுள்ளது. பிரித்தானியாவில் உள்ள 650 நாடாளுமன்ற தொகுதிகளில் 400க்கும் மேற்பட்ட இடங்களில் தொழிற்கட்சி அமோக வெற்றி பெற்றுள்ளது. கன்சர்வேட்டிவ் கட்சி 110 இடங்களில் மட்டுமே தனது வெற்றியை தக்க வைத்துள்ளது. இதனால் 14 ஆண்டுகால கன்சர்வேட்டிவ் ஆட்சிக்கு முடிவு கட்டி மிகப்பெரிய பெரும்பான்மையுடன் மீண்டும் 7வது முறையாக தொழிற்கட்சியின் ஆட்சி அமைய உள்ளது. இன்று காலை வரை ஆளும் தரப்பாக இருந்த கன்சர்வேட்டிவ் கட்சி தனது வரலாற்றில் மிக மோசமான தோல்வியை தழுவியுள்ளது. முன்னாள் பிரதமர் லீஸ் ட்ரஸ், பாதுகாப்பு அமைச்சர் கிராண்ட் சாப்ஸ், கன்சர்வேட்டிவின் எதிர்கால தலைவராக வருவார் என கணிக்கப்பட்ட பெனி மோர்டன், ஜேக்கப் ரீஸ்-மோக் உட்பட்ட பல கன்சர்வேட்டிவ் நட்சத்திர முகங்கள் இந்த தேர்தலில் தோல்வியடைந்துள்ளன. குறிப்பாக 16க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் தோல்வியை தழுவியுள்ளனர். இதேபோல இந்த தேர்தலில் லிப்டெம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியும் பெரிய வெற்றிகளை பெற்றுள்ளது. அதே நேரத்தில் ஸ்கொட்லாந்தில் தனது பிடியை வைத்திருந்த SNP எனப்படும் ஸ்கொட்லாந்து தேசிய கட்சி ஏற்கனவே தன்னிடமிருந்த பெரும்பாலான இடங்களை தொழிற்கட்சியிடம் இழந்து ஸ்கொட்லாந்தில் தனது பிடியை கடுமையாக இழந்துள்ளது. தொழிற்கட்சியின் ஆதரவாளர்கள் இந்த தேர்தல் முடிவுகளில் ஆனந்தப்பட, இந்த தேர்தல் முடிவுகள் ஊடாக ஈழத்தமிழர்கள் மகிழ்வடையும் வகையில் ஒரு புதிய பதிவு கிட்டியுள்ளது. குறிப்பாக ஈழத்தமிழ் பூர்வீகத்தையும் தமிழ் தேசிய உணர்வையும் கொண்ட புதிய நாடாளுமன்ற உறுப்பினராக உமா குமரன் ஸ்டாட்ஃபோர்ட் அண்ட் பவுத் தொகுதியில் வெற்றி பெற்றுள்ளார். ஏற்கனவே இன்றைய பார்வை உமா குமரனின் வெற்றி குறித்த எதிர்கூறல்களை கூறியிருந்தது. உமா குமரன் சாதாரண வெற்றியை பெறவில்லை, அமோக வெற்றியை பெற்றிருக்கின்றார். அந்த வகையில் 19,145 வாக்குகளை அவர் பெற்றிருக்கிறார். அதாவது அந்த தொகுதியில் கிட்டிய வாக்குகளில் 44.1% வாக்குகளை உமா குமரன் தனியே பெற்றிருக்கின்றார். உமா குமரனின் இந்த வெற்றி மூலம் கனடாவுக்கு அடுத்தபடியாக பிரித்தானியாவிலும் ஈழத்தமிழ் பூர்வீகத்தைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் உருவாகியுள்ளார். எனினும் சட்டனன் ஷீம் தொகுதியில் போட்டியிட்ட இன்னொரு ஈழத்தமிழ் பூர்வீக வேட்பாளரான கிருஷ்ணி ரிஷிகரன் லிப்டம் எனப்படும் தாராளவாத ஜனநாயக கட்சியிடம் வெற்றி வாய்ப்பை தவறவிட்டார். எனினும் அவருக்கு 8430 வாக்குகள் கிட்டியுள்ளன. கிருஷ்ணி ரிஷிகரன் தனது வெற்றி வாய்ப்பை தவறவிட்டது போலவே 2015ஆம் ஆண்டு முதல் பிரிஸ்டல் மேற்கு தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்திய இன்னொரு ஈழத்தமிழ் சார்பு முகமான தங்கம் டெபோனியர் பசுமை கட்சியிடம் தனது வெற்றி வாய்ப்பை தவறவிட்டுள்ளார். தங்கம் டெபோனருக்கு 14,132 வாக்குகள் கிட்டியிருந்தன. தங்கம் டெபோனர் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியிருந்தால் புதிய அரசாங்கத்தின் அமைச்சரவையில் அவருக்கு நிச்சயமாக ஒரு இடம் வழங்கப்பட்டிருக்கும். குறிப்பாக பிரித்தானியாவின் புதிய கலாச்சார அமைச்சராக தமிழ் பூர்வீகத்தை கொண்டு ஒருவர் பொறுப்பேற்ற பதிவு கிட்டியிருக்கக்கூடும். ஆயினும் அந்த வாய்ப்பு இப்போது தவறவிடப்பட்டுள்ளது. கடந்த 2015 இடம்பெற்ற பிரித்தானிய பொது தேர்தலில் உமா குமரன் தான் பிறந்து வளர்ந்த ஹரோவின் கிழக்கு தொகுதியில் தொழிற்கட்சி சார்பாக களம் இறங்கியிருந்தாலும் அப்போது வெற்றி வாய்ப்பை அவர் தவறவிட்டிருந்தார். ஆனால் இந்த முறை புதிய தொகுதியாக உருவாக்கப்பட்ட ஸ்டாட்ஃபோர்ட் அண்ட் பவுத் தொகுதி அவருக்கு வெற்றி கனியை வழங்கியுள்ளது. இலங்கையின் உள்நாட்டு போரால் பிரித்தானியாவில் தஞ்சமடைந்து ஹரோவில் வாழ்ந்த ஈழத்தமிழ் பெற்றோருக்கு பிறந்த உமா குமரன் ஹரோவின் பெல்லிவுட் பெண்கள் பாடசாலையிலும் சென்ட் டொமினிக்கன் உயர்தர பாடசாலையிலும் கல்வி பயின்று அதன் பின்னர் பல்கலைக்கழகம் புகுந்து அரசியல் விஞ்ஞான பட்டத்தை பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் 1983ஆம் ஆண்டில் கருப்பு ஜூலா இனச்சங்கார் காலத்துடன் ஈழத்தமிழர்களை அன்று JR ஜெயவர்தனா தமது பூர்வீக வாழ்விடங்களிலிருந்து புலம்பெயர வைத்தார்.
இலங்கையிலிருந்து தமிழர்கள் துரத்தி அடிக்கப்பட்டால் அங்கு அவர்களின் போராட்ட வலு குறைவடையும் என ஜெயவர்தனாவின் அன்றைய கால கணிப்பு இருந்தது. அதன் அடிப்படையில் ஈழத்தமிழர்கள் தமது தாயகத்திலிருந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு இன ஒடுக்குமுறையுடன் ஜெயவர்தனாவின் காலத்தில் துரத்தி அடிக்கப்பட்டனர். ஆனால் அவ்வாறாக தமிழர்களை தாயகத்தில் இருந்து துரத்தி எடுத்த கணக்கு போட்டபடி தாயகத்தில் ஈழத்தமிழர்களின் வலுவை அது ஓரளவுக்கு உரசினாலும் மறுபுறத்தை அதுவே புலம்பெயர் தமிழ் சமூகம் என்ற ஒரு பெரும் சக்தியாக உருவாக தலைப்பட்டது. அந்த சக்திதான் இன்று உமா குமரன் போன்றவர்களின் தெரிவு ஊடாக பல வருடங்களின் பின்னர் கொழும்பு அதிகார மையத்தை ராஜதந்திர மற்றும் அரசியல் ரீதியில் திருப்பி தாக்க முனைகிறது. இலங்கையில் 1983 ஆண்டில் ஜூலை இனச்சங்காரம் இடம்பெற்ற அதே ஜூலை மாதத்தில் இலங்கை தீவின் இறுதி குடியேற்ற நாடான பிரித்தானியாவில் உள்நாட்டு போரால் இலங்கையிலிருந்து துரத்தப்பட்ட பெற்றோருக்கு பிறந்த ஒருவர் ஈழத்தமிழ் பூர்வீக நாடாளுமன்ற உறுப்பினராக மாற்றப்பட்டமை இன்னொரு வரலாற்று பதிவாகவும் உருவாகியுள்ளது. இதற்கிடையே தொழிற்கட்சி அரசாங்கம் அமைந்தால் இலங்கையின் மனித உரிமை விடயங்கள் தமது ஆட்சியின் நிகழ்ச்சி நிரலில் முதலிடத்தில் இருக்கும் என்ற ஒரு உறுதிமொழியை காணொலி ஊடாக வழங்கிய வெஸ்ட்ரீட்டிங் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார். இவர் பிரித்தானியாவின் புதிய சுகாதார அமைச்சராக பொறுப்பேற்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொழிற்கட்சி ஆட்சிக்கு வந்து 100 நாட்களுக்கு இடையில் இலங்கையில் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு தடை விதிக்கப்படும் என்ற உறுதிமொழியை ஏற்கனவே தொழிற்கட்சி பிரமுகர்கள் வழங்கியுள்ளதால் இப்போது அவர்கள் வழங்கிய உறுதிமொழிகளின் நடைமுறை சாத்தியங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன. ஏற்கனவே குறிப்பிட்டதை போல ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி தனது வரலாற்றில் மோசமான தோல்வியை தழுவியுள்ள பின்னணியில் பிரதமர் பொறுப்பிலிருந்து ரிஷி சுனாக் இன்று விலக உள்ளார். பின்னர் கேர் ஸ்டாமர் புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ளார். இதற்கிடையே கன்சர்வேட்டிவ் கட்சியின் வாக்குகளை பிரித்த ரிஃபார்ம் யூகே எனப்படும் சீர்திருத்த யூகே கட்சியின் தலைவர் நைஜல் ஃபராஜ் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று முதன்முறையாக நாடாளுமன்றத்திற்குள் நுழைகின்றார். ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து பிரித்தானியா விலகும் பிரெக்சிட் நடைமுறையில் பெரும் பங்கு வகித்த நைஜல் ஃபராஜ் இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக மாறியிருக்கின்றார். இதேபோல தொழிற்கட்சியுடன் முரண்பட்டு சுயேட்சையாக போட்டியிட்ட தொழிற்கட்சியின் முன்னாள் தலைவர் ஜெரமி கோர்பின் இஸ்லிங்டன் வடக்கு தொகுதியில் வெற்றி பெற்றார். தொழிற்கட்சியின் வேட்பாளரை அவர் தோற்கடித்தார். ஆட்சி அமைக்க தேவையான 326 இடங்கள் என்ற வெற்றி இலக்கு வந்தவுடன் இன்று அதிகாலை மத்திய லண்டனிலிருந்து தனது ஆதரவாளர்களுக்கு உரையாற்றிய புதிய பிரதமராக பொறுப்பேற்க உள்ள கேர் ஸ்டாமர் மாற்றம் இப்போதே தொடங்குவதாகவும் நாட்டை மாற்றும் வகையில் வாக்களித்த மக்களுக்கு நன்றி கூறுவதாகவும் குறிப்பிட்டார். பிரித்தானிய மக்கள் வழங்கிய ஆணை ஒரு பெரிய பொறுப்புடன் வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். புதிய தொழிற்கட்சி அரசாங்கத்தின் பணி பிரித்தானியாவை ஒன்றாக வைத்திருப்பதை விட வேறு எதனையும் முன்னுரிமைப்படுத்தாது எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்த தேர்தலில் பெரும் தோல்வியடைந்த ஆளும் கட்சியின் தரப்பில் உரையாற்றிய ரிஷி சுனாக் மக்கள் நிதானமான ஒரு தீர்ப்பை வழங்கியுள்ளதால் இந்த தீர்ப்பில் கற்றுக்கொள்ளவும் சிந்திக்கவும் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு நிறையவே இருப்பதாக குறிப்பிட்டார். ஆயினும் தனது தலைமை பொறுப்பின் கீழ் உள்ள கன்சர்வேட்டிவ் கட்சி இந்த அளவு வரலாற்று படுதோல்வியை சந்தித்ததால் ரிஷி சுனாக் இனிமேல் கட்சியின் தலைமை பொறுப்பில் எவ்வளவு காலத்துக்கு நீடிக்க முடியும் என்ற ஒரு புதிய வினா எழுந்துள்ளது. அடுத்து இலங்கை தீவு நிலவரங்களை நோக்கிக் கொண்டால் தமிழரசு கட்சியின் மூத்த முகமான இரா சம்பந்தனுக்கு இறுதியான பிரியாவிடையை வழங்குவதற்காக அவரது உடல் அவரது சொந்த இடமான திருமலைக்கு இன்று கொண்டு செல்லப்பட்டது. நேற்று யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு செல்லப்பட்ட அவரது உடலத்துக்கு அங்கு வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. அவரது உடல் நேற்றிரவு அங்கேயே வைக்கப்பட்டு இன்று காலை பலாலி விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து திருமலைக்கு ஸ்ரீலங்கா வான்படை விமானத்தில் கொண்டு செல்லப்பட்டது. அதன் பின்னர் அவரது உடலத்துக்கு திருமலையில் காலை முதல் மக்கள் அஞ்சலி செலுத்தி வருவதாகவும் நாளையும் மக்களின் அஞ்சலி இடம்பெற்று நாளை மறுதின ஞாயிறன்று இறுதி கிரிகளுடன் உடலம் தகனம் செய்யப்பட உள்ளதாக தமிழரசு கட்சி தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. நேற்று யாழில் இடம்பெற்ற இரா சம்பந்தனின் அஞ்சலி நிகழ்வுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு மக்கள் பிரசன்னம் இல்லாத நிலை தமிழரசு கட்சி முகங்களுக்கு பெரும் கவலையை வழங்கியுள்ளதால் இரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வுகளில் மக்களின் பிரசன்னத்தை அதிகரிப்பதற்காக மக்களுக்கு விசேட போக்குவரத்து ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதான அறிவிப்புகள் வெளிப்படுத்தப்பட்டுள்ளன. இதற்கிடையே இரா சம்பந்தனின் இறுதி நிகழ்வில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் சார்பாக பாஜகவின் தமிழக தலைவர் அண்ணாமலை பங்கு பெற்ற உள்ளதாக தெரிய வருகிறது. இதற்கிடையே யாழ் மாவட்டத்தில் பொதுமக்களின் திறநிலை அஞ்சலி இடம்பெற்றதாக இரா சம்பந்தனின் இடத்தை வலிந்து பிடிக்க முனையும் அரசியல் முகம் குறிப்பிட்டுக் கொண்டாலும் நேற்று ஒப்பீட்டளவில் மக்களின் பிரசன்னம் மிக குறைவாக இருந்த விடயமும் யாழ் நகரில் கடைகள் எதுவும் அடைக்கப்படாமல் யாழ் நகரம் வளமை போல இருந்த விடயமும் கட்சி தலைமைக்கு அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியமை தெரிகின்றது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இருந்து வெளிப்பட்ட சர்ச்சைக்குரிய காணொலியொன்று யாழில் இடம்பெற்று வரும் அரசு வைத்தியத்துறையின் முறைகேடுகளை அம்பலப்படுத்தியதால் அதற்கு எதிர்வினையாக 3 மருத்துவர்களால் தான் தாக்குதலுக்கு உள்ளானதாக சக மருத்துவர் தெரிவித்துள்ளார்.
அவ்வாறாக தன் மீது தாக்குதலை நடத்திய மருத்துவர்கள் தனது கைத்தொலைபேசியையும் பணத்தையும் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா காவல்துறையும் இந்த நகர்வுகளுக்கு துணை போனதாகவும் குறித்த காணொளியை வெளியிட்ட மருத்துவர் இன்று இன்னொரு பரபரப்பு காணொளியூடாக புதிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். இலங்கை வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர்களாக உள்ள யாழ் மாவட்ட மருத்துவர்கள் சிலர் மோசடிகளை செய்வதாகவும் அவர்களின் மோசடிகளை தான் அம்பலப்படுத்திய காரணத்தால் தன் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் தற்போதைய மருத்துவரான அர்ச்சுனா கூறுகிறார். சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையின் மருத்துவர் உயர்கல்விக்காக வெளிநாடு சென்றுள்ள நிலையில் பதில் மருத்துவராக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சின் செயலாளரால் மருத்துவர் அர்ச்சுனா நியமிக்கப்பட்டார். குறித்த மருத்துவமனையில் தனது பொறுப்புகளை ஏற்றுக்கொண்ட அர்ச்சனா வடபகுதியில் இடம்பெறும் பல்வேறு மருத்துவ முறைகேடுகளை, குறிப்பாக பொதுமக்களுக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய மருத்துவ சேவைகள் வேண்டுமென்றே திட்டமிட்டு முடக்கப்படுவதாகவும் அவ்வாறான முடக்கத்தின் மூலம் அரச வைத்தியத்துறையில் பணிபுரிந்தாலும் தனியார் சேவையை நடத்தும் மருத்துவர்கள் பலனடைவதான சர்ச்சைக்குரிய கருத்து அதில் வெளிப்படுத்தப்பட்டது. இதனால் தான் குறித்த மருத்துவர்கள் சீற்றமடைந்து தன் மீது தாக்குதலை நடத்தியதாக குறித்த மருத்துவர் கூறியமை மீண்டும் சர்ச்சைகளை உருவாக்கியுள்ளது. இவைதான் ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு. தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்.